வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப கிறிஸ்பியாக சோமஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாதான் உங்களால் மெலிசாக தேய்க்க முடியும். இப்போது இந்த மாவை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங்க்கு 1 கப் பொட்டுக்கல்லை எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பப்படி தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சர்க்கரையையும் பொட்டுக்கல்லையும் மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காயை கடாயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. தேங்காயை வறுத்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடிச்ச பொட்டுக்கல்லை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேங்காவை நல்லா ஆற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பொடிச்ச சர்க்கரை, அதுக்கப்புறம் இதோட ஏலக்காவும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மைதா மாவை குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸ்க்கு உருட்டிக்கோங்க. அடுத்து இதை தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மைதா தூவிக்கோங்க. அதுக்கு மேலே உங்களால் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக அந்த மாவை தேய்ச்சிக்கோங்க. ஷேப் முக்கியம் இல்லை, நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு சோமஸ் செய்கிற அச்சு எடுத்துக்கோங்க. அந்த அச்சுக்கு மேலே தேய்ச்ச மாவை போடுங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வைக்கிறேன். இதை மடிச்சுட்டு இது சுற்றியும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்ககிட்ட சோமஸ் செய்கிற அச்சு இல்லைன்னா மாவை நல்லா மெலிசாக தேய்ச்சிடுங்க. அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்க ரவுண்ட் பாக்ஸை வச்சு மாவை கட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு நீங்கள் கையாலே மூடிடுங்க. மூடிட்டு அது சுற்றிரும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோக்கால் அது சுற்றிரும் நீங்கள் டிசைன் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. போட்ட உடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 4-5 நிமிஷமாவது குக் ஆனால் தான் உங்களுக்கு அது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 2 சைடும் கோல்டன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 10-15 நாள் நமுத்து போகவே போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.